நண்பர்களுக்கு வணக்கம். டெலிகிராம் ஆப் வந்து நம்ம டான்காயினோட தான். ஓகேங்களா? அதில் மட்டும் என்னன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் நமக்கு வந்து வருவாயா வருதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்தால், நீங்கள் வெப்சைட்டில் கூட போய் பார்க்க முடியும். 2024 மட்டும் $524 கோடி வந்திருக்கு. 2025 வந்து 870 கோடி சில்லறையில் வந்திருக்கு டாலர். ஓகேங்களா? எதுக்கு இந்த அளவுக்கு இன்கம் வருதுன்னா, அதோட சேனலை வந்து நிறைய பேர் சேனல் உருவாக்கி அது மூலியமாக விளம்பரம் எடுத்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. ரெண்டாவது ஆட்ஸ் விளம்பரத்தை கொடுக்குறாங்க, கேம்ஸ் கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட் அதில் உள்ள டெலிகிராம் ஆப்லேயே வந்து நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. டான் காயினோட டோட்டல் சப்ளை எவ்வளோனா ஒரு 500 கோடி. அதில் இப்போ புழக்கத்தில் இருக்கிறது ஒரு 300 கோடி காயின் மேலே புழக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து எக்ஸ்எல்எம் இருக்குது, அது 5000 கோடி. அதில் டோட்டல் சப்ளை இப்போ புழக்கத்துலேயே அது நிறையா இருக்குது. ஓகேங்களா? அதோட மார்க்கெட் ரேட்டு இன்றைக்கி பார்த்தா டானோட ரேட்டு வந்து 130 140 ரூபா ரேஞ்சு போயிட்டுருக்கு. எக்ஸ்எல்எம்மோட ரேட்டு வந்து இன்னைக்கு 16 ரூபா 17 ரூபா ரேஞ்சு போயிட்டு இருக்கு. வச்சுங்களேன் இன்னைக்கு பட்ஜெட் பொறுத்த வரைக்கும். இப்போ ஆகஸ்ட் 15 தான் நம்ம எக்ஸ்எல்எம் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுக்கு மேலே 2 காயினும் வந்து ஸ்டேக்கிங் பண்ண முடியும். நான் வந்து டான் காயின் ஸ்டேக்கிங் பண்ணோம். இப்போ ரெண்டுமே ஸ்டேக்கிங் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு என்னோட விளம்பரத்தை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சாரி என்னோட பேசுறதை பார்த்துட்டு போய் இந்த மாதிரி பையன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி டீம் லீடர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நெகட்டிவான வீடியோ நிறைய வரும், நீங்கள்லாம் அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஆல்ரெடி வந்து 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா வியாபாரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இதில் இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரே அமௌண்ட்டை 25 லட்ச ரூபா எந்த எக்ஸ்சேஞ்சும் அந்த மாதிரி பண்ணவே முடியாது. எப்படி அந்த 25 லட்ச ரூபா கொண்டு போய் 10 லட்சம் காயின் ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கான்னு தெரியல. இதுலேயே புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம பண்ணுற முட்டாள்தான் என்னன்னா, வியாபாரத்தில் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரலன்னா உடனே வந்து வேற சைடில் திரும்புவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் வியாபாரம்னா நிரந்தரம் தான். இது வந்து ஒரு சேமிப்பில் ஒரு பகுதி. கிரிப்டோவும் சரி, மற்ற எந்த ஒரு சேமிப்பாக இருந்தாலும் அதில் ஒரு பகுதியாக தான் போய் வச்சுக்கணும். ஆனால் நம்ம பண்ணுற வேலையும் சரி, வியாபாரமும் சரி, எது எக்காரணம் கொண்டு கை விட்டுறாதீங்க. இது ஒரு பார்ட், உங்களுக்கு ஒரு பகுதியாக இது வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி அதிலே கொண்டு போய் பணத்தை கொட்டாதீங்க தயவுசெய்து. நாளை ஏதோ ஒன்று நடந்தால் டோட்டலாக மாட்ட போகிறது உங்களோட குடும்பமே மாட்டும். குடும்பமேங்கிறது பாதிப்பு அவங்களோட மட்டும் போகிறது கிடையாது, சுற்றி இருக்கிறவங்களோட சேர்ந்து போகும். அதெல்லாம் கொஞ்சம் நினப்பில் வைங்க. ஓகேங்களா?